நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் தனி நீதிபதியாக கொடுத்த உத்தரவு அப்படியே செல்லும். அந்த இடத்துல கார்த்திகை தீபத்தன்று தேவஸ்தானமே ஏற்றணும். தேவஸ்தானம் தானே ஏற்றக்கூடாதுன்னு தடுத்துச்சு. இதுக்கான பரிகாரம் பாருங்க. ஸோ யாருனாலும் ஏற்றிக்கலாம்னு சொல்லி கூட தேவஸ்தானம் எங்களுக்கு ஒன்று இருக்கும். தேவஸ்தானம் தான் அதுக்கான ஏற்பாடை பண்ணணும்னு சொல்லி கோவில் நிர்வாகம் அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அறநிலையத்துறை தான் அந்த கோவிலுடைய நிர்வாகம் போர்வையில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை தான் போய் இதுக்கு எதிரான வழக்கே பட்டுச்சு. அப்போ நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது அப்படியே சரின்னு ஏற்றுக்கொண்டு அங்கே தேவஸ்தானம் தான் அங்கே தீபத்தை ஏற்றணும்னு சொல்லி அதற்கு முறைப்படி வாங்க வேண்டிய அனுமதிகள் எல்லாம் அவங்க ஏசிட்ட வாங்குறது, போலீஸோடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் பண்ணணும். கலெக்டர் அங்கே மேற்பார்வையிடணும். அவர் பஞ்சாயத்து கொண்டு சொல்லி அந்த பஞ்சாயத்து வராமல் பார்த்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4வதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், இரு தரப்புக்கிடையே கலவரம் வந்துடும் சொல்லி சொன்னபோது அரசாங்கத்திட்ட ரொம்ப தெளிவாக நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. 2 நீதியரசர்கள் ஜெயச்சந்திரனும் ராதாகிருஷ்ணன் நீதியரசர்கள் 2 பேருமே ஒன்று அப்படி சட்டம் ஒழுங்கு வந்துடும் அப்படின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று அது உங்களுடைய இன்காம்பட்டியன்ஸ், உங்கள் அரசாங்கத்துக்கு நிர்வாக தோல்வி, உங்களுக்கு அந்த நிர்வாகத்தை செய்வதற்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்களே அதை ட்ரை பண்ணிட்டீங்களான்னு அர்த்தம். இந்த 2ல் ஒன்று எப்படி அது இருக்க முடியும்னா அரசாங்கம் இவ்வளவு லோவாக போகும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் லைட்டு ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள். சாதாரணமாக ஒரு லைட் ஏற்றிருக்க வேண்டிய அரசாங்கம் ஒரு ஃபைட்டுக்கு போய் நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.